சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி தூய்மை பணியாளர் உயிரிழந்த நிலையில் மின்சார வாரியத்தின் அலட்சியமே இதற்கு காரணம் என அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் குமார் பொதுமக்களிடம் கேட்டறிந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். தற்போது நாம் நின்று இடம் சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட கண்ணகி நகர் குடியிருப்பில் தான் நாம் இருக்கிறோம். இந்த பகுதியில் தான் இன்று அதிகாலையில் தூய்மை பணியாளர் தன் பணிக்கு செல்லும் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். இந்த தூய்மை பணியாளர் இறந்துள்ள நேரத்தில் சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்களை கேட்போம். எங்க வீட்டுக்கார பேர் சரவணன். ஒருத்தர் நேரில் பார்த்தவர் சரவணா சாக்கடிக்குது, யார விழுந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்லும் போது பால்கனில பார்த்தோம். உடனே நான் என்ன பண்ணேன், அங்க இருக்கிறவங்களுக்கு போன் பண்ணேன். அப்புறம் இபி ஆபீஸ்க்கு போன் பண்ணோம், 100க்கு போன் பண்ணி எல்லாரும் வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு ஆம்புலன்ஸ்காரங்களும் வந்துட்டாங்க. ஆம்புலன்ஸ்காரங்க என்ன சொன்னாங்க, நாங்க எப்படிமா பொறுத்தாங்க, எல்லாருமே சாக்கடிக்குதுலமா அப்படின்னு சொல்லி இபி காரங்க வந்து மெயின்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் கூட்டிட்டு மருத்துவமனைக்கு ஒப்படைச்சிட்டோம். இந்த சாலை மலை எதுக்காக என்ன கோரிக்கை? இல்ல சார், நாங்க கேபிள் போயிடுச்சுன்னு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுல என்ன சொன்னாங்க, நீங்க துட்டு தண்டுங்க, நாங்க போடுறேன்னாங்க. நானும் 3000 ரூபாய் தண்டி கையில வச்சிருந்து கூப்பிட்டேன், போன் பண்ணி, சார் என்ன பண்ணி வச்சிருக்கோம். இல்லம்மா நீங்க இபிக்கு லெட்டர் கொடுனாங்க. லெட்டரும் எடுத்துன்னு போனோம். ஒரு 20 பேர் போனோம். அவங்க என்ன சொன்னாங்க, 20 பேர் போனது நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. சரி ஜேக்கு அங்க இருந்து பண்ணோம், ஏக்கும் பண்ணோம். அவர் என்ன சொல்ற, வருவாங்க போமா அப்படின்னா முந்தா நேத்து போயிட்டு வந்தோம் சார். நான் அப்போ சொன்னோம், சார் சாக்காச்சு என்ன இறந்துட்டு என்ன பண்றேன் சார், வருவோம் நீங்க போங்க. சரி, இப்ப உங்களுடைய கோரிக்கை என்னங்க? எங்களுக்கு கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு இந்த இடத்துல எதுவுமே எங்களுக்கு கேபிள் கரெக்டா இல்ல, தண்ணி வசதி எங்களுக்கு கிடையாது. இந்த பள்ளம் நோண்டி நேத்து ஒரு உயிர் இறந்துட்டான், இன்னைக்கு ஒரு பொண்ணு இறந்தது. நலம் காக்கும் ஸ்டாலின் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.